ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பாவக்காயை இந்த மாதிரி 3-4 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1/4 கப் தேங்காய் துருவல், 2 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துருவதை எடுத்துக்கோங்க. அதில் 2 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட் அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாவக்காய் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் மசிச்சு வச்ச தக்காளியை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு அது கூடவே ஊற வச்சு எடுத்து வச்ச பாவக்காயும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி பாவக்காயை குக் பண்ணதுனால இப்போ ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியான பாவக்காய் குயிக் டைமில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இதை நீங்கள் வெரைட்டியான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.